மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் இருக்காது என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது என்றார். மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாடு அரசியல் மாநாடு அல்ல, பக்தர்களுக்கான மாநாடு என்றார். இம்மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் என்று தெரிவித்தார். இது முருக பக்தர்களுக்கான மாநாடு. முருக பக்தர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் கலந்து கொள்ளலாம் என்று தற்பொழுது முருகரை கையில் எடுத்துள்ளோம். 2026 தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம் என்றும் அவர் அப்பொழுது கூறினார். இந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் வரதா இருக்குது. ஆந்திர துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய பவன் கல்யாணி அவர்கள் வருகிறார், உறுதியாக வருகிறார்கள். நானும் மதிப்புக்குரிய அண்ணா சுபாஷ் ரெட்டி அவர்களும் அண்ணா சக்கரவர்த்தி அவர்களும் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்க வரணும்னு ஒப்புக்கொண்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 15ஆம் தேதியிலேருந்து அவங்களும் விரதம் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே அதை விரதம் இருந்து அதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும். இதில் இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது. அந்த அரசியல் கட்சியில் நிச்சயமாக யார் திமுக நினைக்கிற மாதிரி இது அரசியல் யாரும் பேச மாட்டாங்க. மேடையில் தலைவர்கள் மட்டும் இருப்பாங்களே தவிர நாங்கள் கூட மேடையில் போய் இருப்போமாங்களுக்கு தெரியாது. நாங்களாம் பக்தர்களாக தான் நாங்கள் போகிறோம். அது எந்த அரசியல் கருத்துக்களும் நிச்சயமாக 100க்கு 100% அரசியல் கருத்துக்கள் அங்கே வராது. அதனால் இது முருக பக்தருடைய மாநாடு. முருக பக்தர்கள் திமுகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உட்பட அனைவரும் அதில் கலந்து கொள்ளலாம்.